ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 17 இன்றைய தினம் சனி பிரதோஷம். இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் ஒன்றா சேர்த்து கட்டிவிடுங்க. செல்வம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இனி உங்களுக்கு வராது. உங்கள் வீட்டில் பணமழை தான். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை வீட்டோட நிலைவாசலை கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் மொத்தமாக 2 பிரதோஷம் வரும். ஒன்று வளபிறை பிரதோஷம், இன்னொன்று தேய்பிறை பிரதோஷம். ஒரு மாதமும் வரக்கூடிய திரியோதசி திதியில் மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இதைத்தான் பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்தி பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கோங்க. சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் ஒன்றா வணங்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாத்தையும் நந்தி பெருமான் காதில் வேண்டிக்கிட்டு வாங்க. நந்தி பெருமான் சிவபெருமான்கிட்ட சொல்லி உங்கள் ஆசைகளை உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். அப்படிங்கிறது தான் பிரதோஷ வழிபாடோட முக்கியமான நோக்கமே. பிரதோஷம் அப்படிங்கிறதே சிறப்பு தான். அதில் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரதோஷ வழிபாடு செஞ்சதே இல்லை. இப்போ பிறந்திருக்கக்கூடிய அந்த 2024 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு. இந்த வருடத்தில் இந்த 8 மாதத்தில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட சிவன் கோவிலுக்கு போகலை, சிவாலயத்தில் போய் நமஸ்காரம் பண்ணலை, பிரதோஷம் விரதம் இருக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சனி மகா பிரதோஷம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது. யார் ஒருத்தவங்க ஒரு சனி மகா பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்து சிவாலயத்துக்கு போயிட்டு நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு வராங்களோ அவங்க 5 வருடம் பிரதோஷத்தை முறையாக வணங்கின பலனை பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சில பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகளும் உங்கள் வீட்டுக்கு செல்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விலகி ஓடுறதுக்கு வழிவகுக்கும். இன்றைக்கி பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போகும்போது அங்கே அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. இளநீர், பால், பன்னீர், இது மாதிரி நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எந்த பொருளை வேணாலும் உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுபோக சிவபெருமானுக்கு தாமரை மலரை வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். வில்வ இலைகளை வாங்கி வச்சு அர்ச்சனை செய்யுங்க. அதே மாதிரி நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலையை உங்கள் கையால் தயார் செஞ்சு பிரதோஷ வேலையில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையால் நந்தி பகவானுக்கு போடுங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் பிரதோஷ வேலையில் முடிஞ்சால் கட்டுங்க. அப்படி இல்லைனா திரியோதசி தேதி மறுநாள் அதிகாலை 4:46 மணிக்கெலாம் முடியுது. அதனால் ஆகஸ்ட் 17 நாள் முழுக்க எப்போ வேணாலும் இந்த 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து உங்கள் வீட்டோட நிலைவாசலில் கட்டிடுங்க. அந்த 3 பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வில்வ இலை எடுத்துக்கோங்க. அந்த வில்வ இலையில் சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்பூன் கிராம்பு, இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்து சின்னதாக வெள்ளை நிற துணியில் மூட்டையாக கட்டி அதை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வைக்கலாம். நிலைவாசலுக்கு வெளிப்புறம், அதாவது நீங்கள் வெளியிலேருந்து வரும்போது இந்த மூட்டையை பார்த்துட்டு உள்ளே வர மாதிரி இருக்கணும். மறக்காமல் வில்வ இலையை வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த வில்வ இலையில் சிவ சிவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை எழுதி அதுக்கப்புறம் அந்த மூட்டையில் நீங்கள் வைக்கணும். ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இது 2மே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். பணவசியம், ஜனவசியம் இது 2த்துக்குமே இந்த 2 பொருட்களில் அதிக முக்கியத்துவம் இருக்குது. முடிஞ்சால் பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமான மனசார வேண்டிக்கிட்டு சின்னதாக ஒரு தட்டில் இந்த 3 பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்து சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை வில்வ இலையில் எழுதி அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்து அதில் ஏலக்காயையும் வில்வ இலையையும் கிராம்பையும் வச்சு மூட்டையாக கட்டி பிரதோஷ வேலை நடக்கும்போதே அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி அந்த நேரத்திலேயே வீட்டோட நிலைவாசலை கட்டி விட்டுருங்க. ஒரு மாதத்துக்கு 2 பிரதோஷம் வரும். இப்போ இன்றைய தினம் பிரதோஷத்தை கட்டுறீங்க அப்படின்னா 15 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த பிரதோஷத்தை அதை பிரித்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய வில்வ இலை காய்ந்து போயிருக்கும். அதுக்கு பதிலாக புது வில்வ இலையை மறுபடியும் சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் இந்த மூட்டையை கட்டிடுங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ 5 மாதங்களுக்கு ஒரு முறையோ அதில் இருக்கக்கூடிய கிராம்பு, ஏலக்காய் இது 2த்தையும் எடுத்து கால்பட இடத்துல விட்டுட்டு புதுசாக மறுபடியும் ஏலக்காய், கிராம்பு அதே மாதிரி வில்வ இலையை சேர்த்து அந்த மூட்டையை எடுத்த இடத்துல வச்சுடுங்க. இப்படி செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே சிவ கடாசம் அதிகரிக்கும். மகாலட்சுமி நடமாட்டம் உங்கள் வீட்டுக்குள்ளே நாளுக்கு நாள் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். இந்த ஒரு பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த 2 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து கட்டுறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட, செல்வம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா.